அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே நின்றுட்டுருக்கிறேன்னு தெரியுங்களா? எந்த வண்டியில் எங்கே போகிறேன், இப்போ உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீப்பில் தான் நம்ம வந்திருக்கிறோங்க. இன்றைக்கி மகேந்திராவுடைய தார் அப்படி இல்லை, இந்த தாரில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானும் எங்கள் ஊட்டம்மா ரித்திக் 3 பேரும் வந்திருக்கோம். பயணம் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. எப்படி பாதுகாப்பான பயணத்தில் உங்களோடு நெடுஞ்சாலைத்துறை. முதல் முறையாக என்ற வாழ்க்கையிலேங்க இத்தனை வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட கொல்லிமலை போனதும் இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். அதுவும் இதில் 70 கொண்டையூசி வளைவு இருக்குதுங்களாமா. அந்த ஒரு பயண அனுபவம், எப்படி ஓட்டுறது வண்டி, எப்படி சேஃப்டியாக ஓட்டுறது, என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே உள்ளுக்குள்ள வரும்போது நிறைய தென்னந்தோப்பு, நிறைய மாந்தோப்பு, இதெல்லாம் மாந்தோப்பு தான். ஏமா எல்லாம் பூ மட்டும் தான் பிடிச்சிருக்க மாட்டிருக்குது. ஆமாம், இப்போ நாங்கள் போகிறது பிப்ரவரி மாதம். அப்போ இனிமேல் தான் காய்க்கணும். அப்புறம் எந்த மாதம் பிடிக்கி? பங்குனி சித்திரையில் தான் பிடிக்குமா? ஓகே, தை மாசியா அப்போது? ஓகே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வேறு அந்த இவர் பால்கார் ஒருத்தர் வர்றார், பஜாஜ் M80. அது ஃபுல்லாகவே சைலன்சர் ஓப்பன் பண்ணி விட்ருக்கிறார். ஆக்சுவலாக கிளம்புறேன்னு சொல்லும் போதேங்க, நேற்று ஆர்விஆர் ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணலாம் சொல்லி நம்ம காயல்கிட்ட கேட்டிருந்தேன். நான் இந்த மாதிரி கொல்லிமலை போனதில்லை, ஃபஸ்ட் டைம் எங்கே தங்கலாம் அப்படின்னு. அப்புறம் காயல் எனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டுச்சு. அந்த அருணியனும் நான் முதல் போயிருப்பாரான்ருக்குது. அப்புறம் அவர் கூட இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் பிடிச்சி எனக்கு நம்பர் அனுப்பிச்சி விட்டார். நான் கூப்பிட்டு ஆர்விஆரில் புக் பண்ணி பேசிவிட்டு நம்ம டியூபர் பாஸ் சரத்தை கூப்பிட்டேன். அவர் ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கூப்பிட்டு அப்புறம் ஏனுங்க அப்படின்னார். நான் இந்த மாதிரி கொல்லிமலை போகிறேங்க, இது மாதிரி ரூம் புக் பண்ண கேட்டேன். ஆர்விஆர் ரெசார்ட்டில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன்னு. உடனே டியூபர் பாஸுக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு சரத்துக்கு ஏனுங்க, நான் அங்கே தான் தங்குறேங்க, என்னோடய ஃப்ரெண்டு தானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். அவர் நம்ம டிஎம்எஃப், அவர் வேறு சூர்யா. யாருங்க? கொல்லிமலை ஆர்விஆர் ரெசார்ட்டுடைய ஹோட்டல். அப்புறம் அவர் டக்குன்னு உடனே லைனுக்கு டியூபர் பஸ் நம்பர் கொடுத்து அப்புறம் லைனுக்கு அப்புறம் அவர் பேசினார். வாங்க நம்ம ரெசார்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கட்டிட்டோம் அப்போவே. அப்புறம் வர்ற வழியில் நாமக்கல் அவர் டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணிக்கிறாருங்க. நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், காண்டினென்டல் 3மே இருக்குதுங்களாமா. டெம்ப்ட் அப்படின்னு ஹோட்டல். நாமக்கல் சைடோ நீங்கள் நாமக்கல் அந்த வெளியே போகும்போது வந்தீங்கன்னா மறக்காமல் போய் சாப்பிடுங்க. ஓகே சார், நாமக்கல் வண்டி போகுது. அங்கே பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு பிடிச்ச ரொம்ப தயிர் சாப்பாடு வேறு லெவலில் இருந்ததுங்க. தயிர் சாப்பாடு சாப்பிட்ற எதுக்காக இவ்வளோ பெரிய மேட்டர்னு கேட்பீங்க. சிக்கனுங்க, தந்தூரி சிக்கனு, அதை பையன்லாம் சாப்பிட்டான். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் மறக்காமல் சாப்பிடுங்க, அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் அப்புறம் வேறு என்னமா சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம். அதனால் மறக்காமல் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ரூட் இருக்குதுங்களாமா. ஒன்று புரோகால சைடு இருக்குதுங்களாமா. அது பெருசாக பெண்டுகிட்டலாம் கிடையாது, நார்மலாக ரூட் மாதிரி போகலாமா. இதுதான் 70 கொண்டையூசி வளைவு. அதனால் நான் உங்களுக்கு நம்மளுடைய பயண அனுபவம், முதல் முறையாக அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, போகிற வழியில் நான் உங்களுக்கு ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன். போகலாங்களா? வாங்க. ஆரம்பித்தாச்சுங்க மலை ஏறுறதுக்கு. எடுத்த உடனே பச்சை பசுமைகளுடன் நம்மளை வரவேற்கிறது நாமக்கல் வனச்சரகம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மோகனூர், நாமக்கல் மோகனூரில் காரப்பள்ளி, நேராக காரப்பள்ளி காரப்பள்ளியிலேருந்து ரைட் எடுத்தோம்னா காரப்பள்ளின்ட்டேன், பள்ளி. ஐயோ ஆமாம்மா, சாரிம்மா, மாச்சு ரைட்னா காரவள்ளி. இந்த ரூட் காரவள்ளி. ஆமாம், நீங்கள் வரணும் அப்படின்னா காரவள்ளி தான் கூகுள் மேப் போடணும். கொல்லிமலை வனச்சாலையம் இல்லை வனச்சாலைன்னு போட்டிருக்குது. குரங்குலாம் நிறைய இருக்குது. அரப்பளீஸ்வரர் கோவில் 36 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு குறுகிய இதுங்க. மொத்தமாகவே இந்த ரோடு 30 கிலோமீட்டர் தானுங்களாமா. 30-35 கிலோமீட்டர் சொன்னாங்க. அதில் 70 ஏர்பின் பெண்டு. எந்த அளவுக்கு ஏறுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. முதல் தடவை நம்மளும் வர்றோம், நம்மளுக்கு ஒன்றும் அனுபவமெல்லாம் இல்லை. இதா அதுக்குள்ளே டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ்னு போட்டிருக்கிறாங்க.
ஆமாம், கரெக்ட். உண்மையான இது அதானுங்க. ஒயில்டு அனிமல்ஸ் வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வாட்டுக்கு விளையாண்டுருக்கும், போயிட்டுருக்கும். அதனோட ஊருக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் ரோட்டை போட்டு. எப்போவுமே வந்துங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு போங்க. ஒவ்வொரு தடவையும் நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்கிறது தான். தேவையில்லாத ஸ்பீடு, தேவையில்லாத ட்ரை பண்ணி பார்க்குறது, அப்படி ஓட்டலாமா இப்படி ஓட்டலாமான்னு சொல்லி. முடிஞ்ச வரைக்கும் நார்மல் ரோட்டில் ஓட்டுறத விட ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் பாதுகாப்பாக ஓட்டணுங்க. பார்த்துக்க சரிங்கண்ணா. அப்புறம் நம்ம போட்டு ஆரன் மேலே ஆரன் அடிக்காதீங்க. ஒரு ஆரன் கொடுங்க, ஆனால் ஆரன் கண்டிப்பாக கொடுக்கணும். அவ்வளோதான், ஒரே ஆரன் முடிஞ்சது. இது மாதிரி ஒரே ஒரு ஹாரன் கொடுங்க, அவ்வளோதான். அங்கங்கே வந்து சைன் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த அங்கே ஒரு ரைட்டு திரும்புது பார்த்திங்களா இந்த இடம். இந்த மாதிரி வந்து அங்கங்கே சைன் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சைன் போர்டை பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஏசி போடலை. சில பேர் டெம்பரேச்சர் பத்தில் வெயிலாக இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஏசியெல்லாம் போட்டு ஏறலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. செம்மேடு 24 கிலோமீட்டர் மேக்ஸிமம். 2வது கீர் 3வது கீர் மெயின்டைன் பண்ணுங்கள். 400 மீட்டர் எபவ். இப்போ தான் 400 மீட்டருக்கு மேலே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது 1100 மீட்டருக்கு மேலே போகுங்க. 70 கொண்டை விஷய விளைவு. இது 2வதா? செகண்ட் வந்துருச்சு அதுக்குள்ளே. முடிஞ்ச வரைக்கும் கண்ணு வந்து ரோட்டில் வச்சுக்கங்க தயவு செஞ்சு. செகண்டு தேர்டு இதிலேயே மெயின்டைன் பண்ணி போகலாம். இது உங்களுக்கு ஜீப் அப்படிங்காட்டி வந்து சர்வசாதாரணமாக இப்போ ஒரு 3வது கீரில் ஏறிட்டு இருக்குது. பட் 4வது கீரும் கூட போடுறேன்னா போடலாம். ஏன்னா ஆர்பிஎம் வந்து 2 டச் ஆக போகுது. அதனால் 4வது கீர் போடுறேன்னா போட டக்குன்னு அப்புறம் கீர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வேண்டாம். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் தேர்டு மெயின்டைன் பண்ணி போங்க. எத்தனாவது மிண்டுமா? 3வது. அதுக்குள்ளே 3வது மிண்டு வந்துருச்சுமா. கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே நார்மலாக தான் திரும்புகிற பாருங்க. 3வது கீரில் அப்படியே திரும்புது. இதே ஜீப்புங்காட்டி வந்து உனக்கு அந்த டார்க் நல்லா இருக்காட்டி அப்படியே போயிட்டு இருக்குது. கிராஜுவலாக ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்குதுங்க. 30, 40, 30, 40 அவ்வளோதான். இந்த ஸ்பீடில் போனாலே நீங்கள் போகுது எப்போவுமே ஹில் ஸ்டேஷனில். ரொம்ப ஓரளவுக்கு உங்களுக்கு நேரான பாதை இருந்துன்னா ஒரு 50-60 வரைக்கும் டச் பண்ணலாம். இதே அப்புறம் டக்குன்னு உங்களுக்கு இது வந்துடுது இல்லைங்க. முந்துவதில் கவனம் தேவை. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைடு போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. 4வது ஹேர்பின் பெண்டு ஆரன். அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நல்லா லெஃப்ட் ஒட்டி போங்க. இங்கே தெரியுதுங்களா? அங்கே வருங்க. சென்டர் கோடு வந்து சில இடத்துல இருக்குது, சில இடத்துல இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் ஒட்டி போயிட்டீங்கன்னா இது இல்லை. ஏமா செம்மேட்டுக்கு 23 கிலோமீட்டருங்க. இதில் வந்து நம்ம இந்த கொல்லிமலை அப்படின்னாலே வந்து இதை ஆண்டது வந்து பார்த்திங்கன்னா வல்வில் லோரி அப்படிங்கிற வந்து ராஜா. இதை நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கும்போது, நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் வரலாறு, ஹிஸ்ட்ரின்னா வரலாறு தானே. அந்த வரலாறு படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் எதுமா நான் படிச்சிருக்கேம்மா. ஹிஸ்ட்ரியிலேயே 100க்கு 100 வாங்கினது நான் தான் தெரியுமா. முதல் முறையாக ஸ்கூலில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. ஹிஸ்ட்ரி ஜாகிரபியில் பயப்புள்ள 100க்கு 100 வாங்கியிருக்குது அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டுங்க. முள்ளதாமல் திருப்புறேன். ஏன் என்னாச்சு? ஆமாம், மலையேறவங்க வேறு அதிகமாக. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வயிற்றை புல் பண்ணிட்டு வராதிங்க. வந்தீங்கன்னா வாமிட் வந்துடும். மேடத்துக்கு இப்போ அப்படித்தான் இருக்குது. என்ன சாப்பிட்ட? எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட நீ. அதுக்கப்புறம் கேர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் நான் ஒரு பீஸுங்க, கேர்ட் ரைஸ் கொஞ்சம், இது கொஞ்சம். ஏர்பின் பென் நம்பர் 7, 8 சாரி. அப்படியே எஸ்பெண்டாட திருவுதுங்க. அப்பா, ஸ்டேரிங் நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்கணும். எப்பவுமே நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சீட்டிங் பொசிஷன் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இல்லை உங்களால் நம்ம
புதுசாக ஓட்டுறீங்க, இப்போ தான் புது பழக்கம் அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டிங் பொசிஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சு நல்லா பிடிச்சிங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ரோட்டில் ஓட்டுறது, நான் வந்து ஹில்ஸில் ஓட்டுறது ஒரே மாதிரி சீட்டிங் பொசிஷன் தான் வச்சுருப்பேன் நான். உங்களுக்கே சப்போஸ் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். ஐயோ மழை, ஐயோ பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாங்க. ஏன்னா முதல் தடவை ஏறும்போதே நல்லா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நானும் பயந்தேன். அதுக்கப்புறம் ஓட்ட 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 உங்களுக்கு அதே வந்து பழகிடும். ஏன்னா எங்கள் வீட்டு ஓட்டும்போது அப்படித்தான் ஓட்டுவாங்க. ஏம்னி ஹில்ஸுன்னு முதல் பயந்தா இன்றைக்கி ஹில்ஸில் மேடம் பட்டை எடுக்கிறாங்க. இங்கே வந்து செகண்ட் போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்லோ பண்ணணும். லெஃப்ட்டு திரும்புவது மட்டும் கொஞ்சம், ரைட்டு திரும்ப அங்கே என்ன ஓடி வருது பேர். நான் எங்கேம்மா ஓடி வர்றேன்? உங்கள் அப்பா மாதிரியே இருக்குதும்மா. பிஸ்கட் முக சாயில் சும்மா சும்மா டமாஸ். அட இங்கே ஒரு எத்தனை டே சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க. இங்கே வேறு எத்தனை சொந்தக்காரங்க, எத்தனை இங்கே வேறு இங்கே வாரு எத்தனை பேருன்னு. அடே எங்கள் அப்பா ரோட்டில் வந்துட்டு எல்லோரும் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கேப் இருக்கிற இடம் நீங்கள் அந்த மாதிரி தயவு செஞ்சு நிறுத்துங்க. கண்ட பக்கம் நிறுத்த வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஹேர்பின் பெண்டை நிறுத்த வேண்டாம். ஹேர்பின் பெண்டுக்கு முன்னாடியோ ஹேர்பின் பெண்ட் தாண்டியோ அந்த மாதிரிலாம் நிறுத்த வேண்டாங்க. ஏன்னா நிறுத்துறது பார்த்தா நீங்கள் வந்து நிறுத்தணும். போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு அவசரமோ எந்த ஒரு டென்ஷனோ எதுவுமே எடுத்துக்காதீங்க. எப்போவுமே மலை ஏறும்போது ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக ஜாலியாக ஓட்டுங்க. இது வரைக்கும் 26 வந்தாச்சு. இது வரைக்கும் அந்த ஹேர்பின் பெண்டு எங்கள் ஊட்டமாக சொல்கிறாங்க ஒன்றுமே தெரியலைங்க பெருசாக. ஃபஸ்ட்டு 2-3 நீங்கள் திருப்போது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குதுங்க அப்படிங்கிறது. என்னென்னாங்க எல்லாமே நம்ம ஓட்டுறவங்களோட கையில். போய் விசுக்கணும், பிரேக் அடிச்சு சடன்னு திருப்பி, அப்புறம் பிரேக் அடிச்சு திருப்பி இந்த மாதிரி போனீங்கன்னா வயிற்றில் குடலுக்கு உண்டாமணி எல்லாம் வெளியே வந்துடுங்க. ரொம்ப சாஃப்டாக ஜாலியாக ஓட்டிருப்பாங்க. 30-40 இங்கே நான் செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஆக்சுவலாக 4th கியர் வேணாலும் போடலாம். இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கிறேனுங்க. 4வது கியர் போட்டாலும் பெருசாக இடிக்கலை. இப்போ வந்து புதுசாக இந்த விபத்தெல்லாம் அங்கே வருங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமான டீலாக இந்த இடம். அதனால் வந்து வண்டி கண்டி வந்து முட்டினாலும் அப்படியே சறுக்கிட்டு வந்துடும். அதுக்காக சேஃப்டிக்காக போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் ஏதோ 3 அருவி இருக்க மாட்டேங்குதுங்க. ஆகாய கங்கைன்னு சொல்லி ஒரு அருவி, அது ஏதோ 1100 படிக்கட்டா 1000 படிக்கட்டுக்கு மேலே இங்கே கீழே இறங்கி 1300 படிக்கட்டா கீழே இறங்கி மேலே ஏறணுமாம்மா. அதெல்லாம் நடக்குமா நம்மளுக்கு இப்போ நினச்சாலே. அதுக்கப்புறம் மாசி அருவின்னு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 கோயில், நல்ல ஃபேமஸான கோயிலெலாம் இருக்குதுங்களாம்மா. அப்புறம் போட் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்களாம்மா. இத்தனை விஷயங்கள் இங்கே இருக்குதாம்மா. இப்போ தான் கேள்விப்பட்டாடே எங்கள் அப்பா. ரைட் சைடு அந்த மலை அவ்வளோ சூப்பராக தெரியுது பார்க்குறக்கு. 29ஆவதுங்க. அதுக்குள்ளே வர்றதே தெரிய மாட்டேங்குதுங்க. இதை இப்போ தான் உங்கள்கிட்ட விஸ்கன் 26ன்னு சொல்லி முடிச்சு வர்றக்கூட டக்குனு 29 வந்துருச்சு. இந்த இடம் தான் கொஞ்சம் இதாக ஏறுது. நதியங்காடு 31 கிலோமீட்டரு. ஆனால் எந்த இடத்துலையுமே போர்டு வந்து கொல்லிமலைன்னு இல்லை. அது அரப்பளீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக பேராக தான் போட்டிருக்காங்களா வழியே. ஆக்சுவலாக கொல்லிமலைங்க இங்கே வர லெஃப்ட் சைடு காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய டீலாக தெரியுதுங்களா? எப்போ பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு வர மலை. இந்த இடத்துலையும் கொஞ்சம் டேஞ்சர். அதுக்காக திரும்பும்போது நல்லா லெஃப்ட் ஏறி திருப்புங்க. டக்குன்னு ஏதாவது வண்டி கிண்டி வாகனங்கள் பெரிய பஸ்ஸு லாரி கீரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதுதான் ஒரிஜினல் ப்ரொசீஜர். ஒரு நல்ல வண்டி ஓட்டுறவங்களுக்கு அழகு அதுதான். உடனே நிறைய பேர் போய் நின்று சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. இது என்ன இந்த இடத்துல இது பண்ணிக்கிறாங்க? ஓ அது இது போடுவாங்களாட்டு இருக்குது. அந்த ட்ரெயினிங்காக போடுவாங்களாட்டு இருக்குது. ஓ இப்போ தான் இது புதுசாக கட்டிகிட்டு இருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. இந்த ஒவ்வொரு கார்னருக்கு மந்து இந்த ரவுண்டு இது மாட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு கட் பண்ணி பிளாஸ்டிக் இதில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே
இப்போ தான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க லெஃப்ட் சைடு இருங்க, நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. அப்படிங்க அப்போ இங்கே பார்த்தீங்களா அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அந்த மலை இதுக்குமே அப்படியே சாமி கரெக்டாக ஒரு மரம். அப்பா அருமையான வியூ, பார்க்குறக்கு அழகு அழகு, கண்கொள்ளாக காய்ச்சுவாங்க. தங்க இறங்கி அப்படியே காமி, இறங்கி இறங்கி அப்படியே கொஞ்சம் கீழே காமி. லாக் எடுத்துவிட்டேன் இருங்க. நான் உங்களுக்கு என் மகன் அப்படியே இறங்கி காமிக்க சொல்கிறது. அங்கே பாருங்க அப்பா, அது ஏகப்பட்ட இடத்துல இப்போயே பனி வந்துருச்சாட்டு இருக்குது நிறைய இடங்களில். என்ன கண்கொள்ளா காட்சி, காண கண்கோடி வேண்டுமே. அடாடாடாடா, அப்படி ஒரு அற்புதமான இயற்கையான காட்சிகள். முதல் தடவை இப்போ தான் வரணுங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, பார்க்குறக்கு ரம்மியமாக இருக்குது. சேர்த்தங்க வாங்க, ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது, அவ்வளோதான் போகலாம் நம்ம. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக முக்கியமான விஷயம், வெளியூர் நீங்கள் இந்த மாதிரி பயணமெல்லாம் போகும்போது இதை தான் மெயினாக படிச்சுக்கணும். மதுவின் போதை மயானத்தின் பாதை, டோன்ட் ட்ரிங்க் சேவ் லைஃப். இது கூட பரவாயில்லைங்க, ரைட், இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க. ஒரே கஷ்டம் என்ன தெரியுங்களா, எனக்கு பார்க்குற இடத்துல இந்த மாதிரி வந்து சரக்கு அடிச்சிட்டிங்க பாட்டில் போட்டு போகிறாங்க. எத்தனை பேர்த்துடைய அது காலில் ஏறு. இப்போ நான் வந்து ஷூ போட்டிருக்கங்காட்டி பரவாயில்லைங்க. இங்கே பாருங்க, இதே யாராவது வெறுங்காலோடு இறங்கிட்டாங்கன்னா இது இங்கே பாருங்க, தயவு செஞ்சு பாட்டில் இந்த மாதிரி புண்ணியமாக போட்டுங்க, போடாதீங்க. இது ஒரு பஸ் ஸ்டாப் ஆட்டு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இங்கே பாருங்க பூரா கண்ணாடிச்சு இல்லைங்க, நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. சாமி புண்ணியமாக போட்டு சாமி, யாருமே இந்த பாட்டிலை உடைக்காதீங்க, இந்த மாதிரி போடாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டுக்கு போட்டு போயிடுறீங்க. இதே வந்து மற்ற ஃபேமிலியில் ஆட்டுக்கு ஏன் ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியே வந்து காலில் ஏறும்போது உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அது கண்ணாடியெல்லாம் ஏறிச்சுன்னா நினச்சி பாருங்கப்பா. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலு, அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம், மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில் மூடி, வாட்டர் பாட்டிலு அதுதான் ஃபுல்லாக கிடக்குதுங்க. இங்கே பாட்டிலை உடச்சி போட்டு இந்த பாதி பாட்டில் வந்து அங்கே கிடக்குதுங்க. உடச்சி போட்ட பாட்டில், பச்சை கலர் பாட்டிலு பாதி பாட்டும் கிடக்குது பாருங்க. இந்த பாதி பாட்டு உடஞ்ச பாட்டில் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது. எவ்வளோ ஒரு இயற்கையான இடம், இவ்வளோ ஒரு இடத்த வந்து இந்த நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் நல்லா வச்சுருக்கணும். சில பேர் இந்த எப்படி சொல்கிறதா வெளியெல்லாம் வார்த்தைகளை இனி திட்டத்தான் வேணும். ஏன்னா அந்த விஷமினால் வந்தது அநியாயம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஒரு கொல்லிமலைங்கிற ஒரு ஊரில் எவ்வளோ ஒரு ஃபேமஸான இடம். இப்போ ஏற்பட்ட இடத்த வந்து இந்த இடத்துக்காக மட்டும் இல்லைங்க, வேறு ஊட்டி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், அப்புறம் ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடாகட்டும், எந்த மலை பிரதேசமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பாட்டில் கெட்டெலாம் போட்டு தயவு செஞ்சு உடச்சி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க சாமியெல்லாம், புண்ணியமாக போட்டுங்க. ஆக்சுவலி இங்கே தான் நின்று பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் 2-3 எடுத்துங்க. அடாடாடா, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ ட்ரோன் ஷாட்டெல்லாம். என்ன அழகுங்க, இயற்கையான காட்சி, கண்கொள்ளா காட்சி, அப்படி இருக்குது போங்க. ஆக்சுவலாக நம்ம ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 4 பக்கம் இருக்குங்க. ஏம்மா 4 இருக்குமா? ஏமா உங்கள் சொந்தக்காரங்க கோந்துட்டுருக்குறாங்க? உங்கள் சொந்தக்காரருமா இது? இங்கே பாருங்க இயற்கையோட அழகு, அடா என்ன அழகுங்க. இங்கேருந்து பார்க்க கரெக்டாக சூரிய வேறு இறங்கிட்டு இருக்குது. மணி கரெக்டாக இப்போ 5:45. 4 ஏமா 4 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தோம். 4:30 நினைக்கிறேன், 4:45 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க. என்ன ஒரு அழகு. அதுக்குள்ளே கரெக்டாக நிறுத்தும்போது 2 டிஎம்எஃப்ங்க. ஒருத்தர் வந்து சொந்த ஊரே கொல்லிமலை தானுங்களாமா, பாலமுருகன் சொல்லி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாராம்மா. அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வந்து விவசாயமே பண்ணுறாருங்களாம்மா அவருடைய சொந்த நிலத்தில். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தவர் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஜானகிராமன், தாலுக்கா ஆஃபீஸோட இன்ஸ்பெக்டரு. அவர் வந்து பார்த்து நிறுத்தி பேசிட்டு போனார். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. சார் கொல்லிமலையிலையும் நம்ம டிஎம்எஃப் எத்தனை பேர் போகிற இடங்களெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. டக்குன்னு ஏறி வந்துகிட்டே இருக்கிறேங்க.
அதுக்குள்ளே 38 வந்துருச்சுங்க. ஏறதே தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கப்புறம் தான் வந்துங்க 35 36க்கு மேலேங்க இன்னும் கொஞ்சம் இதாக ஏறுங்களாமா. அது என்னது, செங்குத்தாக ஏறுங்களாமா. போங்க 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 போங்கண்ணா. ஓகே. அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக இருக்குது. எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது ஹாரன் வந்து ஒன்று கீங், அவ்வளோதானே. சும்மா போட்டு கீங் 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 அமர்த்திங்க. வனப்பகுதியில் பிளாஸ்டிக் பைகளை எரிய வேண்டாம், நாமக்கல் மாவட்டம். இதுதான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்துக்குங்க, பிளாஸ்டிக் ஐட்டமெல்லாம் போடாதீங்க. இன்றைக்கி நான் அப்படியே சொன்ன மாதிரி இயற்கை வந்து இன்றைக்கி அழிஞ்சிட்ருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு காமி அந்த அழகை, கண்கொள்ளா காட்சியை. அடா 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 அடா. தலையாட்டும் மரங்கள், தாளாட்டும் மலை. மாவட்ட ஆட்சித்தலைவர் மலை. மேலே ஏற ஏற அப்படியே டெம்பரேச்சர் கம்மியாகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வெயில் பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்போ எவ்வளோ வந்திருக்கிறோம், 900 மீட்டர். 41வது ஹேர்பின் பண்ண 900 மீட்டர் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ மீட்டர்னு தெரியல. நம்ம அருவி, மாசிலா அருவி, ஆகாய கங்கை. ஆகாய கங்கை பொன்னேன் மலு தூவி பொன்மாங்கு நீளம் கொட்டி. அருமையான பாட்டு, தலைவர் பாட்டு தான். 42வது பெண்டுங்க. இங்கே வேறு மலை எப்படி அவ்வளோ அழகாக லெஃப்ட் சைடு பக்கம் இந்த மாதிரி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இந்த இடம் கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல நிறுத்திங்க. ஊரக வளர்ச்சித்துறை இந்த மாதிரி அவையில இடம் கொடுத்துருக்குறாங்க 2-3 இடத்துல. நீங்கள் அந்த இடமா பார்த்து நிறுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரோட்டில் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நிறுத்திங்க. ஒன்றையுமே போட்டுங்க. ஆமாங்க. அடாடா பார்த்தீங்களா, மாலை நேரம் அப்படியே ஏறுறதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வரும்போது அவ்வளோ வெயில், கிட்டத்தட்ட ஒரு 35 டிகிரிக்கு மேலே 36 37 இருந்தது. இப்போ அப்படியே மேலே ஏற ஏற அப்படியே 25க்கு வந்துருச்சுங்க. இன்னும் அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. ஆனால் உண்மையிலுமே கொல்லிமலை ஏறுறதுக்கு ஒரு அருமையான டைம். இந்த 4:30 மணிக்கு வந்தோம்னா 5:30 6:30 அப்படி மெதுவாக ஏறலாம். ஆக்சுவலாக 1.5 மணி நேரம் தான் வருங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு மெதுவாக இயற்கையை ரசித்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். கொண்டை ஊசி வளைவு 58 58 எப்படி இருக்குது பா. இங்கே பாருங்க, கரெக்டாக சூரியன் இறங்கிட்டு இருக்கிறார் தலைவர். மத்தியானம் வரைக்கும் போட்டு வாட்டுன்னு வாட்டினார். இப்போ அப்படியே இறங்க நம்ம மேலே ஏற ஏற அழகான குளிர் லைட்டாக வருதுங்க. இப்போ இடத்துல 25 24 கீழே வந்திருக்குங்க. இப்போ எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பீங்க. கொல்லிமலைக்கு ஆக்சுவலாக போனதே இல்லை கொல்லிமலை. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், முதல் முறையாக போகிறேங்க அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மகேந்திராவுடைய அட்வென்ச்சர் ஈவெண்ட் நடக்குது, அதுக்காக போகிறோம். உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து அது வரும். நம்ம போய் மகேந்திராவில் எப்படி ஆப்ரோடு ஓட்டுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிங்க. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆர்விஆர் ரெசார்ட்டுடைய ஓனர் வந்து சூரிய அவர் சொல்லியிருந்தார், மகேந்திரா XUV 700 வந்து அந்த ஹில் டிரைவ் டெஸ்ட்டு வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் மகேந்திராவுடைய வேலுச்சாமி அண்ணன் வந்திருக்கிறார். XUV 700 3 வண்டியிலே 5 வண்டியிலே வந்தேன்னு சொன்னாருங்க. வந்து இங்கே தான் தங்கியிருக்காருங்க. ஆர்விஆர் ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கிறாரு அவருமே. அதனால் ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸாக தான் இருக்குது ஆர்விஆர் ரெசார்ட்டு. அதனால் நம்ம டிஎம்எஃப்க்கு வந்து பேசிடணும். நான் ஆக்சுவலாக கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருந்தேங்க. நான் போயிட்டு நீங்களும் வந்தீங்கன்னா ஏதோ நம்ம டிஎம்எஃப்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா அவரும் நம்ம டிஎம்எஃப் ஆச்சு ஓனருன்னு. அங்கே வருமா லெஃப்ட் சைடு மலை தெரியல, வீடியோவில் தெரியுமான்னு தெரியல எந்த அளவுக்கு. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறோனுங்க. என்னென்னாங்க, நம்ம விசையாக ஓட்டாமல் இந்த பெண்டுகள்லாம் ரொம்ப சாஃப்டாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாந்தி வர்ற ஒரு தொந்தரவு, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குதான்னு வச்சுக்கங்களேன். விஸ்குன்னு ஏறி விஸ்குன்னு திருப்போம், விஸ்கு நம்தான் அந்த மாதிரி ஓட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாத்துக்கும்.
அடாடாடாடாடா, இங்கே பாருங்க தங்க, இங்கே வேறு செம வியூ. 1000 மீட்டர் லெவல் வந்தாச்சுங்க. 56 தாண்டிட்டோம். இங்கே பாருங்க அப்படியே இங்கெல்லாம் அப்பா இந்நேரத்துக்கு இங்கே பாருங்க இருட்டு விழுகிற மாதிரி ஆகிப்போச்சு. 6:15. அந்த பக்கம் எவ்வளோ பகலாக இருந்தது, இந்த பக்கம் அப்படியே இருட்டு விழுகிற மாதிரி ஆகிப்போச்சு. மரங்கள் மகேந்திரா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறக்கே வந்திருக்கிறாங்க. நம்மளும் வந்து அடுத்து எதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாங்க. உண்மையாலுமே அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் கொல்லிமலை வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஎம்எஃப், எப்படி இருக்குதுன்னு. 2 பக்கம் மரம் முட்டி இருக்குதுமா. இல்லை நார்மலாகவே கொஞ்சம் ஹில்ஸ் ஏறும்போது அப்புறம் கொஞ்சம் ஹில்ஸில் வந்து கிளைமேட்டு நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல பஸ் ஸ்டாப் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. செகண்டு தேர்டு ஆக்சுவலாக 4வது கியர் போடல. நான் உங்களுக்கு அப்படியே சொன்ன மாதிரி அது போட்டோம்னா வண்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரு. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் 3லேயே மெயின் பண்ணிங்க. 64, இன்னொரு 6 பெண்டு தான் இருக்குதும்மா. அதுக்குள்ளே 64 வந்துருச்சுமா. ஆனால் சில பெண்டில் ஏர்பின் பெண்டு மாதிரியே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ அசால்ட்டாக ஏறி வருது. அதுலேருந்து நீர்வீழ்ச்சி நம்ம 70 பெண்டோட நம்மளுக்கு கொல்லிமலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு போகிற வழியில் நெக்ஸ்ட்டு போகிற வழியிலே இருக்குமாம்மா நீர்வீழ்ச்சி. அந்த ஃபஸ்ட்டு இது சொன்னாங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. ஏமா நான் என்னமோ 10 தடவை வந்த மாதிரி, நான் அந்த காயல்கிட்டையுமே 2-3 வீடியோவுமே நான் இதில் தான் பார்த்துருக்குறேன். கொல்லிமலையை நானே முதல் முறை இப்போ தான் வர்றேன். 65ங்க, இன்னொரு 5 பெண்டு, அவ்வளோதான் முடிந்தது. பைக்கர்ஸ்லாம் பாருங்கள், நான் பைக்கர்ஸுக்கெல்லாம் இது சொர்க்க பூமி. பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மேலே ஏறவங்க அடிக்கிறாங்களா இறங்குறவங்களா? இங்கேயும் வந்து நிறைய யானையெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளாம் யானை பார்க்க முடியுமான்னு தெரியல. நீ எங்கே பார்த்த யானைங்க? அட பாவி, என்னை காமிக்கிற. சரிங்க ஐயா, போங்க. நிறுத்தறக்கெல்லாம் இடம் பண்ணி விட்டுருக்குறாங்க. நல்லா கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டு அந்த மாதிரி இடத்துல நிறுத்திக்கலாம். நாங்கள் 2 இடத்துல நிறுத்தினங்க. ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்குமே, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே 2 இடமே கரெக்டாக இடம் பண்ணி விட்டுருக்குறாங்க நிறுத்துறதுக்கு. இது என்னன்னா ஸ்ரீ நாச்சி அம்மன் கோவில். இதுதான் நாச்சி அம்மன் கோவிலுங்க. இங்கே இருக்குதா? கொல்லிமலை வல்வில் ஓரி. ஏம்மா நீ படிச்சல ஞாபகத்துக்கு இல்லையாம்மா? என்னம்மா நீ எல்லாம் ஹிஸ்ட்ரி படிச்ச? எல்லாம் மறந்து போச்சு. 67வது பெண்டுங்க இதோட. மேக்ஸிமம் உங்களுக்கு ஏறும்போது வந்து பிரேக் வந்து பெருசாக சூடாகாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கியர்லேயே தான் போவீங்க. அதனால் இறங்கும்போது தான் ஆக்சுவலாக உங்களுக்கு இறங்கும்போது வீடியோ வேணால் சொல்லுங்கள், போடுறோன்னா போடுவோம். 68ங்க, 68 முடிஞ்சதுங்க. 69, 70 இதோட முடிஞ்சது. அவ்வளோதான் வந்தாச்சு சார். அதுக்குள்ளே ஆக்சுவலாக நம்ம வந்திருந்தால் நேரத்துலேயே வந்திருக்கலாம். 1.5 மணி நேரத்தில் நம்ம 2 மணி நேரம் வந்திருக்கிறோம். அப்புறம் நின்று வந்தோம். முதல் முறையாக வர்றங்காட்டி 69வது. இந்த இடத்துல நல்ல பெரிய பாறையாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி நல்ல இதாக ஏறுது, செங்குத்தாக ஏறுது. 34க்கு அப்புறம் 35க்கு அப்புறம் நல்லா குய்யும் மேலே ஏறுது. அப்பா கிளைமேட்டு நல்லா அந்த குளிர் ஃபீலிங் வந்துருச்சுங்க. இப்போ 70வது ஏர் பின் பண்ணுமா? முடிந்ததம்மா வெற்றிகரமாக. 70க்கு 70. அவ்வளோதான், அடைந்து விட்டோம் உச்சியை. நல்ல பயங்கரமான டேர்னிங் இது. 70வது மட்டும் செம டேர்னிங்.
நல்ல பெரிய பெண்டு, கரெக்டாக 70 அது மட்டும், அதோடு முடிஞ்சதுங்க. இனி நார்மல் ரோடு தான், அவ்வளோதான். சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேனுங்க. அதுக்குள்ளே இருட்டாகி போச்சுன்னு பார்க்குறீங்களா? அதுக்குள்ளே வந்தேங்க. அப்புறம் வந்தோடனே கரெக்டாக சரத்து நம்ம ஒரு RVR ரீஜாய்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு வந்தோம். வந்த உடனே நம்ம சரத்தவர் முன்னாடிக்கு வந்து காப்பி குடிச்சிட்டு இருந்தார். சரி, அவர் கூட போய் இன்ன வரைக்கும் பேசிட்டு எங்களுக்கு ஒரு வில்லா B113, அவருக்கு 112, பக்கத்தில் ஒட்டியே பக்கத்தில் ரைட். இன்ன வரைக்கும் அவர் கூட பேசிகிட்டு இருந்தாங்களா. சரி, அதனால் அதுங்க. ஆனால் ஏமா இப்போ நம்ம ஒரு ஊட்டி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் போயிருக்கிறோம். அது நம்ம போனோம் அப்படின்னா ஒரு சேரிங் கிராஸ்னால் ஒரு பொட்டானிக்கல் கார்டனா ஒரு ஊர் மாதிரி நிறையா அப்படி இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏறினதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வரும்போது அரப்பளீஸ்வரர் தானே, அரப்பளீஸ்வரர் கோயில் அந்த ரோட்டில் தான் இது இருக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு 3 இடம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கோயில், ஒரு பால்ஸ் வர்ற வழியில் அப்படி இருக்குது. ஆனால் பார்த்தா பக்கத்தில் எதுவுமே வீடு இல்லாத மாதிரி இருக்குது. இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எனக்கு ரெசார்ட் நல்லா பெருசாக இருக்குங்காட்டி நிறைய இருக்குதுங்க. ஆனால் குளிர் கிட்டத்தட்டங்க வந்துருச்சுங்க. டிகிரி எவ்வளோ தெரியுங்களா? நான் அப்ளை பார்க்கும்போது 20 வந்திருந்தது. 20 வந்துருச்சுங்க. அரியூர் நாடு ஃபேர் அப்படின்னு காமிக்குது. 20 டிகிரியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நைட்டு போக போக 19, 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளோ டிகிரி இருக்குது என்னதுன்னு சொல்கிறேன். சரி, இந்த கொல்லி ஹில்ஸுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி என்னன்னு சொல்லுங்கள். கொல்லி ஹில்ஸ்னாலே மூலிகையின் தேசம். நாங்கள் வரும்போது கரெக்டாக கொல்லி ஹில்ஸ் வந்த உடனே ஃபஸ்ட்டு கடை இந்த கடை இருந்தது. கிராம்பு, பட்டை, அப்படியே வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மனம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க உண்மையாலுமே. நாளைக்கு அது ஆஃப் ரோடு இதில் ஓட்ட போகிறோம். நீங்கள் அடுத்த வீடியோ அதை வந்து பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது இறங்குற வீடியோ வந்து நீங்கள் போட சொன்னால் நம்ம போடுவோம். சரிங்களா? ரைட்டாக ஒரு வீடியோ போடுவோம். சரி, இப்போ வந்து இங்கே டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சோறு நீங்கள் போகலாங்க. மணி 7:30 போச்சு. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பேர் ரெப்ரஸ்கெல்லாம் ஆகிட்டு 8 மணிக்கு மேலே மெயினாக என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இட்லி தோசை தான் கேட்போம். ஏன்னம்மா உனக்கு இட்லி தோசையே போகுது பார்த்தீங்களா? அவர் ஒருத்தர், எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஃபாரின்காரரு. அந்த பீஸா, பர்கரு, நூடுல்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றாரு. எங்கே போனாலும் நம்மளுக்கு இட்லி தோசை தான். அதான் நம்மளுக்கு செட் ஆகுங்க. அப்புறம் உடல்நிலை தான் கொஞ்சம் சரியில்லைங்களா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போய்க்கிறது. இவர் போன ஒரு அலைவே காணும் நம்ம சரத்தவர். சரி, வரட்டுங்க. சரி, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.